தேனாச்சின நாமண்ணா சொக்கலிங்க செட்டியார் அவர்கள் சிறந்த தர்மசீலர். இலங்கையிலே தானிய வியாபாரம் செய்து பெரும் பொருள் ஈட்டினார். இவருக்கு பர்மாவிலே அரிசி ஆலை இருந்தது. அந்த அரிசி ஆலையிலே அரிசியை அரைத்து இலங்கைக்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்து பெரும்பொருள் ஈட்டினார். அந்த பெரும்பொருளை கொண்டு பல்வேறு தர்மங்கள் செய்தார். அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், எங்கள் சொந்த ஊரான கண்டவராயன்பட்டிக்கு அப்பொழுது சாலை வசதி இல்லை. கருவேப்பிலாம்பட்டி என்ற ஊர் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அது ஒரு ஒத்தையடி பாதை அல்லது வண்டி பாதை. மழை காலங்களில் யாரும் செல்ல இயலாது. அதனால் மருத்துவ உதவி கிடைக்காமலும் பிரசவத்திற்கு செல்ல முடியாமலும் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனை அறிந்து மனம் வருந்திய எனது ஐயா தேனாச்சின நாமண்ணா சொக்கலிங்க செட்டியார் நமது ஊருக்கு சாலை அமைக்க வேண்டும் என்று எண்ணினார். அதனால் புதூர் விளக்கிலிருந்து கண்டவராயன்பட்டிக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு பல ஏக்கர் நிலங்களை வாங்கினார். அந்த நிலங்களை எல்லாம் சீர்திருத்தம் செய்து ஒரு சாலையை அமைத்தார்.